கிறிஸ்தவர்களே, சபையாரே, விசுவாசிகளே, நீங்க உங்களுக்கு சொத்து இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவனாகிய சொத்து இயேசு கிறிஸ்து ஆகிய பொக்கிஷம் இருக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரியூ சொல்றாங்க. அவங்க சொல்றதை கேட்போம் வாங்க. இந்த உலகத்தில் அநேக மக்கள் தங்கள் தலைமுறைக்கு, சந்ததிக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள். சிலர் 10 தலைமுறைக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பார்கள். சிலர் 20 தலைமுறைக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் என் தலைமுறைக்கு எதையுமே சேர்த்து வைக்கவில்லையே, நான் உழைப்பதும் நான் சம்பாதிப்பதும் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கும் மாதந்தோறும் எங்கள் வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் சரியா இருக்கிறதே என்று சொல்லுகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவன். இந்த தேவனை நீங்கள் சொத்தாக கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த தேவனை மெய் மனதோடு சேவித்து, அவரை ஆராதித்து, அவரை வழிபட்டு, அவரை தொழுது, அவருக்காக வாழ்வீர்கள் என்றால், இந்த தேவன் என்ற சொத்து அல்லது இயேசு என்ற பொக்கிஷம் உங்கள் தலைமுறைகளுக்கும் தொடரும். இந்த உலகத்துல அநேக பணக்காரர்கள் இருக்காங்க. சொந்த வீடு, ஒரு 10 காரு, தலைமுறை தோறும் ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுபோல் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தேவனாகிய சொத்து இருக்குது, இயேசு கிறிஸ்து ஆகிய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்கிறாங்க. இங்கே இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்னு சொல்லித்தரதுக்கு இவங்க ஆள் கிடையாது. அதனால் தேவனையும் இயேசுவையும் இவங்க பொக்கிஷமாக சொல்லிட்டு போயின்னு இருக்குது. இந்த உலகத்தில் அத்தியாவசிய தேவை என்ன, அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத இந்த ஜெயராணி ஆண்டு சொல்கிறது கிடையாது. இந்த பைபிளில் முழுக்க முழுக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், என்ன தேவை என்பதை தான் இந்த பைபிள் எழுதி வச்சுது. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் வாழறான்னா அவனுக்கு பசி இருக்குது, குடியிருக்க ஒரு வீடு தேவைப்படுது, ஏன்னா இப்படியெல்லாம் பல தேவைகள் இருக்குது. ஒரு மனிதன் தனி மனிதன் இங்கே பிறந்து வாழ்ந்து விட்டு மனித போல அவனுக்கு மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், பேர பிள்ளைகள் வேணும். இப்படியெல்லாம் சந்ததியாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு, கட்டாய நிலைக்கு நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல தேவைகள் இருக்குது, பல நூறுகளும் ஆயிரங்களும் நமக்கு செலவு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தலைமுறை தோறும் 10 தலைமுறைக்கு 20 தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கலாம் பரவாயில்ல, அந்த சொத்து சேர்த்து வைக்கிற வழியை இவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. அந்த வழி, இந்த உலகத்திலே என்ன வழி மனிதன் நிம்மதியாக எல்லா வசதிகளோடும் திருப்தியாக நிம்மதியாக வாழறதுக்கு என்ன வழி என்ற வழி உங்களுக்கு தெரியாது. அதனால தேவன்னா தேவனே சொல்லிட்டு போகிறது, இயேசு கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போகிறது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மனித குலத்திலே இந்த மனிதன் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவையே சொத்தாகிறது, இயேசு கிறிஸ்துவையே பொக்கிஷமாக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொன் பொருள் பொக்கிஷம்லாம் இருக்குது. அந்த பொக்கிஷம்லாம் நமக்கு தேவை, அது உடையதாக இருக்கணும், நமக்கு அது பெற வேண்டும், அதுக்கு உண்டான வழிகளை சொல்கிறது கிடையாது. இவங்க இயேசுவையே பொக்கிஷமாக மாற்றுறது. மக்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவையே நினச்சிக்கிட்டு காலமும் ஜபம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிச்சுன்னு அதே தரித்திரத்திலே இருக்காங்க. இப்போ ஜெயராணி போன்றவர்கள் செய்ய பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர் தரித்திரத்தில் இருக்காங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, செலவுக்கு காசு இல்லை. இப்படியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டாயம் இங்கே இருக்குது. இவ்வளோ நம்ம போராடிக்கினே இப்போ இவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கின்னு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு தலையாட்டின்னு கைத்தட்டின்னு உட்காந்துக்கிறது இங்கே காலம் கிடையாது. நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த உலகத்தில் என்ன சொல்லுது இந்த பைபிள், இந்த உலகத்தில் நிம்மதியாக ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழ்த்துக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த உலக வழக்கம் என்ன, இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்கிறதுக்கு என்ன தேவை, என்ன அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அப்படின்ற அடையமுறதுக்கான வழி என்ன, அந்த செழிப்பின் வழி, ஒரு வளமான வாழ்க்கைக்கான வழி அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம அதன்படி செய்தால் தான் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். இந்த ஜெயராணி ஆண்டி சொல்கிறாப்புல இதுவே ஒரு இயேசுவே ஒரு பொக்கிஷம், தேவனே ஒரு நமக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல நமக்கு ஒரு பயணம் கிடையாது. அதை நம்ம காது குடியில கேட்டுட்டு உட்காந்துக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆக்கப்பூர்வமான நம்ம செயல்களில் ஈடுபடணும். அதை தான் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. என்னையே நினச்சிக்கிட்டு நீ உட்காந்துட்டு நீ தரித்திரத்திலே இருக்காத, நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வழக்கங்களை நீ செய்தால் தான் நீங்கள் இந்த உலகத்தில் வளமாக வாழ முடியும். அதனால்
ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழணும், மற்றவங்கிட்ட கையாந்தாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், அதுக்குண்டான வழியை தேடு. அது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது எங்க எழுதி வச்சுக்குது? பைபிள் எழுதி வச்சுக்குது. ஆனா இந்த ஜெயராணி ஆண்ட்ரூ போன்றவர்கள் அதெல்லாம் சொல்றது கிடையாது. இயேசு கிறிஸ்துவே உங்க பொக்கிஷம், தேவனே உங்களுக்கு ஒரு ஆதாய பொருள், ஆதரவு கோல் அப்படின்னு சொல்றதுனால இவங்க தேவனையும் இயேசு கிறிஸ்துவையுமே நினைச்சுங்க எடுக்கிறது. ஆக்கப்பூர்வமான விஷயத்துல இவங்க அந்த சபைக்கு போறவங்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சிந்தனையை செலுத்துறது இல்லை. அதனால என்னாச்சு? ஒரு வியாதி வறுமை தான் நம்மளுக்கு நீடிக்குது. ஏன்னா 5க்கு 10 கஷ்டப்பட்டுக்கிறோம். ஏன்? ஒரு நல்ல வழியை, வேதத்திலிருந்து ஒரு வளமான வழியை, ஒரு செழிப்பான வழியை, ஒரு நிம்மதியான வழியை இந்த வேதத்திலிருந்து இவங்க வசனத்திலிருந்து விளக்குறது இல்லை ஜெயராணி ஆண்ட்ரூ போன்றவர்கள். இங்க நாம செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை செய்து சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். அதை நாம் செய்து இந்த உலகத்திலே செழிப்பாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.